வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம முதல் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் அரும்பு பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், நாம இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம 7வது பாடம் கண்டுபிடி தான் பார்க்க இருக்கோம். பாருங்க, இதுல முதல் பகுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? பாருங்க, முதல் பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க? ஒன்று போல் உள்ள 2 மீன்களை வட்டமிடுவோம். சரி, இப்ப இங்க மீன்களை எல்லாம் நீங்க வரிசையா இந்த படக்காட்சியில் என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த மீன்களை எல்லாம் உற்று பாருங்க. எந்த மீன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரவுண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிக்கலைன்னா இதை பார்த்து ரவுண்ட் பண்ணுங்க. எது வந்து ஒரே மாதிரி இருக்கு? இந்த பச்சை கலர்ல அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? கலர் அடிச்சிருக்காங்கல்ல, அதுதான் வந்து ஒரே மாதிரி இருக்கு. மீதி எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. கண்ணு வெளியில வந்திருக்கு, ஒண்ணு கண்ணு உள்ள போயிருக்கு, வேற கலர்ல ரெக்கை இருக்கு. ஆமா தானே? அதோட செதில்கள்லாம் வேற கலர்ல இருக்கு. ஆனா இது ரெண்டுத்துக்கும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? இதை பார்த்து வட்டமிடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இதுல வந்து விடுபட்டது எது கண்டுபிடித்து குறியிடுவோம். இப்ப இதுல வந்து இந்த 3வது படக்காட்சிக்கு நீங்க என்ன பண்ணணும்? குறியிட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். இப்போ அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, படத்தின் பெயரை குறியீடு செய்க. சரி, இப்போ இதுல என்ன, இந்த படக்காட்சியில் என்ன படம் கொடுத்திருக்காங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா? சரி, இது என்னது? கோழி. அப்ப இதுக்கு குறியிடுங்க. அடுத்தது தோரணம், அதனால தோரணம் அப்படிங்கிற இந்த கட்டத்துல குறியிடுங்க. அடுத்தது இந்த படக்காட்சியில் என்ன கொடுத்திருக்காங்க? வவ்வால். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வவ்வால்ங்கிற இந்த கட்டத்துக்குள்ள நீங்க குறியிடணும். இதை பார்த்து நீங்க குறியிடுங்க இப்போதைக்கு. சரிங்களா? இதை பார்த்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா பார்த்து நீங்க குறியிடுங்க. அப்புறமா அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது நல்லா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. ஓசையில முடிகிற மாதிரி சொற்கள், அதாவது எப்படி இருக்கும் அந்த வார்த்தைகள்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இங்க பாருங்க, தோடு, போடு, கூடு. சரிங்களா? அப்ப என்னது இது? இந்த டூன்னு முடியுதா? அதுதான் இந்த ஓசை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மாதிரி முடியுதுல்ல, தோடு, போடு, கூடு, அதை தான் இங்க குறிக்குது. இங்க நிறைய வார்த்தைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல எந்த வார்த்தை வந்து ஒரே மாதிரி சவுண்டோட வருதுங்கிறத எடுத்து இங்க எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இங்க எழுதியிருக்கல, இதை பார்த்து ஒரு தடவை எழுதிக்கோங்க. சரிங்களா? இதோட சவுண்டு மூலமா தான் இது எழுதியிருக்கோங்கிறத மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த பகுதியை நாம பார்க்கலாம். படத்தின் பெயரை எடுத்து எழுதுக. சரி, இப்ப இங்க என்ன படம் கொடுத்திருக்காங்க பாருங்க, கொய்யா. அப்ப இங்க கொய்யாங்கிறதுக்கு மேல 2 வார்த்தை கொடுத்திருக்காங்களா? இங்க பாருங்க, கொய்யா. இது வந்து என்னது? கோதுமை. அப்ப எதை எழுதணும்? கொய்யாங்கிறது தான் எழுதணும். அப்ப இது என்ன பண்ணணும்? இதை பார்த்து இங்க எழுதணும். அவ்வளவுதான். அடுத்த படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க? இது என்னது? கௌதாரி. அப்ப இங்க பௌர்ணமி, கௌதாரின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன எழுதணும்? கௌதாரி அப்படிங்கறத இங்க எடுத்து எழுதணும். அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பச்சோந்தி, சோளம். நம்ம இங்க என்ன எழுதணும்? அடுத்தது பச்சோந்தி. இங்கே கொடுத்திருக்காங்கல்ல, அதை பார்த்து இங்க எழுதுனீங்கன்னா போதும். சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாமா? சரி, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அடுத்தது சொல்லை உரிய படத்துடன் இணைக்க. நம்ம ஏற்கனவே போன பகுதியில செஞ்சோம்ல, அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. போன படத்துல நம்ம வந்து இணைச்சோம் இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும்? அந்த படக்காட்சிக்கு தகுந்த வார்த்தையை நம்ம இணைக்கணும். கோடிட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. இது பேர் என்ன? பௌர்ணமி. அப்ப என்ன பண்ணோம்? பௌர்ணமிங்கிற இந்த பாக்ஸ்குள்ள நம்ம இதை இணைக்கணும். சரிங்களா? அடுத்தது ரேடியோ. ரேடியோவை தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? வானொலி. அதனால வானொலி அப்படிங்கிறதுக்கு இங்க இணைக்கணும். இங்க என்னது இருக்கு? மோதிரம். அப்ப மோதிரம்க்கு நேரா இங்க இணைக்கணும். சரிங்களா குழந்தைங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இதை பார்த்து எப்படி இங்க இணைச்சிருக்கணும் அதே மாதிரி இணைங்க. சரிங்களா? ஓகே, கோடிட்டு கரெக்டா இணைச்சு வச்சிருங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். படத்தின் பெயரை எழுதுக. ஓகே, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த படக்காட்சியில தோசை, தோசைன்னு இங்க எழுதணும். அடுத்தது சோளம், அதனால இங்க சோளம்னு எழுதணும். சரிங்களா? போர்வை, இங்க கீழே வந்து போர்வை அப்படின்னு எழுதணும். சரிங்களா குழந்தைங்களா? அவ்வளவுதான். இப்போ அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.